தமிழகத்தை பொறுத்த மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை. உங்க எல்லாருக்குமே தெரியும், நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் கடந்த 5 தினங்களில் மட்டும் 17 வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. அதில் 12 பேர் சிறுவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சூர்யா சொன்னது போல பாண்டிச்சேரியில் சிறப்பு காவலர்களை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அழைத்து பேசி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அதை தடுத்து இருக்கிறார்கள். அது மாதிரி தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் சாக்லேட் போன்ற பொருட்கள் மூலமாக போதைப் பொருட்கள் வருகுதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக காவல்துறை இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் போதை வழக்கங்களை தடுக்க முடியும். தமிழக சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? அடிக்கடி கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பொது இடங்கள்ல. அதாவது எப்படின்னா, நான் இப்போதான் சொன்னேன், 5 தினங்களுக்குள்ள 17 வன்கொடுமை, 24 லாக்அப் டெத்துக்கு. காவல்துறைக்கு எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவுரை இல்லை. ஆனால் மூத்த காவல்துறை அதிகாரிகளோ அதை கண்டுகொள்வதும் இல்லை. காவல்துறை கையில் வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதில் கண்டுகொள்வதாக இல்லை. ஆனால் மாறாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க, வால் போஸ்ட்லாம் ஓட்டினாங்க. இப்போ உங்களோடு முதலமைச்சர், உங்களோடு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சுட்டு போட்டுருக்காங்க. அதிகாரிகள் முழுக்க எதுக்கு தான் வேலை வாங்குவாங்களே தவிர வேற மக்கள் பணிக்காக அதிகாரிகள் பணியாற்றுவது என்பது சிரமமாக இருக்குது. தலைமை செயலக ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சீஃப் செக்ரட்டரி நோட்டீஸ் கொடுக்குறாரு எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிக்கும், நீங்கள் எல்லாம் வேலைக்கு வரணும் அப்படின்னு. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 30 வருடங்களில் இந்த மாதிரி வேலைக்கு வரணும், யாரும் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய ஞாபகத்தில் எதுவும் இல்லை. அந்த அளவு தான் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வேணும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மக்களிடம் வைக்கிறோம், மக்கள் அதை தீர்ப்பளிப்பார் என்று நம்புகிறோம். அதிமுக நடக்கிற பிரச்சனைக்கு அதிமுக ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது அம்மா தலைவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா தனித்தனியாக சந்திக்கிறாங்க. அது எப்படின்னா, கூட்டணி கட்சியில் நீங்களும் போய் அமித்ஷா சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் கூட்டணியில் இல்லை இருந்தால் கூட இதில் ஒன்றும் தவறு இல்லை, யாரும் சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. அதிமுகவில் எந்த குழப்பமும் கிடையாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை அவர் தீர்த்து கொள்வார்கள். நீங்களும் நானும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன். திருச்சியில் விஜய் பிரச்சாரம் சார் திமுகவையும் கடுமையாக சாடி இருக்காரு, பாஜகவையும் கடுமையாக சாடி இருக்காரு. நீங்கள் சொல்லுறீங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்து கடைசி வரையிலும் தான் வாழ்க்கையில் சொன்னதை செய்து காட்டிய மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் ஒருத்தரை தவிர யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அது பிறகு புரட்சி தலைவர் அம்மா. இது பிறகு தேர்தல் முடிஞ்சு நம்ம சந்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.